இந்த பாலமணி அவர்கள் பூச்சொல்ல வழங்கி அவரை கௌரவிக்கிறார். அந்த அருமையான வணக்கம். அந்த அருமையான அறிமுகத்துக்கு நன்றி சுரேசன், உறுதி. எல்லாரும் என்னோட கூட படித்தவர்கள். அதோடு என்னை இந்த வருடாந்த பொதுக்கூட்டத்துக்கு சிறப்பு விருந்தினராக அழைத்த ஹார்ட்லி கல்லூரியின் வட அமெரிக்க மாணவர் அமைப்பின் செயற்குழுக்கு மனமார்ந்த நன்றிகள். அன்பான செயற்குழு உறுப்பினர்களே, ஹார்ட்லியில் படித்த மூத்த மாணவர்களே, என்னுடன் பள்ளிக்கு சென்ற சக மாணவர்களே, எனக்கு பின் ஹார்ட்லியில் படித்த இளையவர்களே, எல்லோருக்கும் மனமார்ந்த மாலை வணக்கங்கள். இந்த முதல் வரிகளை எழுதும் போதுதான் எனக்கு உணர்ந்தது, நானும் எனது வகுப்பு தொடர்களும் ஹார்ட்லிக்கு போய் 42 வருடங்கள். இப்போ நாங்கள் பார்த்த இளமையாக தான் இருக்கிறோம். 40 வருடங்கள் ஆகிவிட்டது. அந்த காலங்கள் இப்பொழுது எனது மனதில் நேற்று போல் இருக்கிறது. மற்றவை போல எல்லா குரூப்களுக்கும் இந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்குது இன்டர்நெட்ல. அதில் 120க்கு மேல் செய்திருக்கிறார்கள். நாங்கள் வளர்ந்து நமது பிள்ளைகளே பல்கலைக்கழகம் போய் சில பேருக்கு என்னோட பிள்ளைகளே கல்யாணம் கட்டி இருக்கிறார்கள். அந்த நேரத்திலும் எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் போடும் குறும்புகள், போடும் நியூஸ்கள், forward பண்ணும் இன்ஃபர்மேஷனை பார்த்தால் நாங்கள் இப்பவும் அந்த 12 வயது ஹார்ட்லிக்கு வரும்போது எப்படி இருந்தோமோ அதே போல இருக்கிறது. அதை அந்த குரூப்பில் இருந்து இப்பவும் யோசிக்கும் போது எங்கள் பழைய ஞாபகங்கள், இந்த புந்தி மாங்காய் இருந்தது, எடுத்தது, மதுரை ஓடினது, மற்றது மெதடிஸ்ல இருந்தாரு வந்து பிள்ளைகளுக்கு பின்னால ஓடி பிடிக்கிறது எல்லாம் ஞாபகம் வரும். அப்படி இருந்த நாங்கள் இப்ப போய் இப்படி வந்து வளர்ந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா அதை மறக்க முடியாது, அந்த சந்தோஷம் போகும். எனது இந்த குழுவின் சபைக்கு சிறப்பு விருந்தினராக வேற 2020 ஆண்டு அழைக்க இருந்தார்கள். அந்த வருடம் எங்கள் எல்லாருக்கும் வகுப்புக்கு 50 வயது. ஆனால் கோவிட் காரணமாக அது நடைபெறவில்லை. நாங்கள் வர முடியாமல் போய்விட்டது. இது 4 வருடங்கள் தாண்டி நான் வந்திருக்கிறேன். இதை பார்த்தீங்கள் என்றால் எங்கள் ஹார்ட்லியின் வாழ்க்கைக்கு அது சமாந்தரம். எப்படி என்றால் நாங்கள் 1982 ஆண்டு ஹார்ட்லிக்கு உட்பு வந்தோம். 84 ஆண்டு எல்லாருக்கும் தெரியும், எங்களுடைய லைப்ரரிய வாசிதாலை எரிக்கப்பட்டது. எங்கள் பள்ளி கூடப்பாடாக ஆமியால் இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டது. அதன் போது 2 வருடங்கள் அங்கே இங்கே போய் நாங்கள் பின்பு குட்டலை மகாவித்தியாலயத்தில் எங்களை எடுத்தார்கள். உண்மையா பார்த்தால் நான் படித்தது 12ஆம் வருடங்களில் கிட்டத்தட்ட 9-10 வருடம் நான் குட்டலை பள்ளிக்கூட வளாகத்தில் தான் படித்தேன். ஏன்னா நான் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு அங்கே படித்து விட்டு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புல இருந்து 11ஆம் வகுப்பு மட்டும் திருப்பி குட்டலை மகாவித்தியா வளாகத்தில் தான் பழகினேன். அதே மாதிரி தான் இப்போதும் இருந்து விட்டு இப்போது எங்களுடைய பிள்ளைகள் கோவிட் காரணமாக எல்லாம் அதுக்கால போனது மாதிரி அந்த காலத்தில் விட்டிருந்தார்கள். ஆனால் நாங்கள் அந்த காலத்தில் அந்த மகள மரத்துக்கு கீழேயும் அந்த கேணி தொட்டிலையும் படித்தவர்கள் என்றாலும் 1989ஆம் ஆண்டு எமது வகுப்பில் இருந்து 30க்கு மேற்பட்டவர்கள் பொறியியல் துறையில் போய் எடுத்து போனார்கள். அது பெரிய சாதனை பார்த்தீங்கள் என்றால் அதை பற்றி இப்போது நினைக்கும் போது எனக்கு சந்தோஷம். அதில் கொஞ்சம் பேர் நாங்கள் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டோம். ஆனால் மற்றவர்கள் போய் யூனிவர்சிட்டியிலிருந்து அது பெரிய கணவர்கள் இங்கே இருக்கிறார்கள்.
அதற்கு எமது பள்ளிக்கூடத்திற்கும் பள்ளிக்கூடத்தின் பெயருக்கும் அதில் படித்த ஆசிரியர்களுக்கும் அது இந்த டிசிப்ளினுக்கும் மிக்க நன்றி சொல்ல வேண்டும். நாங்கள் அப்படி இருந்து இந்த பிரச்சனையான காலங்களிலும் படித்து மேல் வந்திருந்தோம். இன்று எனது உரையை என்ன தலைப்பில் பேசுவோம் என்று நினைத்த போது பல தலைப்புகள் எனது மனதுக்கு வந்தது. ஆனால் எனது வாழ்க்கை பயணத்தையும் தற்போதைய வாழ்க்கையையும் யோசித்து பார்க்கும்போது நான் ஈழத்தின் அந்த மூலையில் பிறந்து வளர்ந்து இப்போது உலகின் முன்னுதமான சிலிக்கன் வழியில் ஓர் வெற்றி பெற்ற அதிபராக இருந்தாலும் ஏதோ ஒரு மனத்தோற்றம் எனது மனதை உருப்போம். இதற்கு நான் தகுதி உள்ளவனா, தகுதி பெற்றவனா என்பது இதை மேற்குலகத்தில் இம்போஸ்டர் சிண்ட்ரோம் என்று சொல்வார்கள். Imposter syndrome is defined as psychological condition that is characterized by persistent doubt concerning one's abilities or accomplishment, accompanied by fear of being exposed as a fraud, despite evidence of one's ongoing success. இதை எனது வாழ்க்கையின் சில உதாரணங்களுடன் அதை தாண்டி வெற்றியடைய எங்கள் ஹார்ட் கல்லூரி எவ்வாறு வித்திட்டது என்று கூறலாம் என்று இருக்கிறேன். முதலாவது, எனக்கு 4 அண்ணாக்கள், 4 பேரும் ஹார்டியில் படித்தார்கள். நான் தான் கடைசி பிள்ளை, 5வது. மூத்த 2 அண்ணாக்கள் வயது கூடியவர்கள். எனக்கு மூத்த 2 பேர் 9 7 வயதும் கூடியவர்கள். இன்றைக்கு கனவேரி கண்டுபிடித்தேன். அண்ணா பஞ்சலிங்கத்தோடு படித்தார்கள், ராமகிருஷ்ணோடு படித்தார்கள் என்று வேறு வேறு ஆட்கள் கண்டேன். நான் முதலாவது அண்ணன் பஞ்சலிங்கம் என்பவர், அவர் ஒரு ஹார்டியில கிரிக்கெட் பிளேயர், நல்லா பந்து வீசுவார். அவர் அங்க படிக்கும் போது எனக்கு 8 9 வயது தான். அவர் தன்னுடைய வீக்கெண்ட் மேட்சுகளுக்கு என்னையும் கூட்டிக் கொண்டு ஹார்டிக்கு வருவார். நான் ஹாஸ்டல்ல அங்க இருப்பவர்களோட இந்த கோச்சஸோடையும் அவருடைய சக மாணவர்களோடையும் இருந்து கதைச்சு கொண்டிருப்பேன். அப்போது எனக்கு பீட்டர் சிங்கம் சார், அருமைநாயகம் சார், யோகரவி சார் என்ற ஒருவருடன் பழக்கம் வந்தது. அதற்கு நான் காட்டில் அது ஒரு 9 வருடத்துக்கு முதல். பிறகு அடுத்தது நான் ஹார்டி கல்லூரிக்கு வந்த வருடம் எனக்கு முதல் இருந்த அண்ணா அவர் இலங்கை முற்றாவுக்குமே, ராமகிருஷ்ணன், அவர் இலங்கை முழுவதுக்குமே 4 எடுத்து 360 குடிகள் எடுத்து சிங்களம் தமிழ் மீடியம் எல்லாருக்கும் நம்பர் 1 வந்திருந்தார். சிங்கப்பூர் நான் ஹார்டிக்கு வருகிறேன். பஞ்சலி கிரிக்கெட்டர், ராமன் 4 எடுத்தவர். எதிர்பார்ப்பு டீச்சர்ஸ் எல்லாம், நீ ராமன் தம்பி, நீ பஞ்சன் தம்பி, அப்படி படிக்கணும், அப்படி வேண்டும். அப்ப தொடங்கினதுதான் இம்போஸ்டர் சிண்ட்ரோம். எனக்கு அதே மாதிரி நான் செய்யணும், ஆனால் எப்படி செய்யறது தெரியாது. ஆனால் இந்த அடிப்படையை வச்சு செய்யணும் என்ற மாதிரி அப்ப தொடங்கியது. அடுத்தது 1989ஆம் ஆண்டு ஐபிகே காலத்தால் நமது உயர்தர பயிற்சி தள்ளி போடப்பட்டது. அதனால் நான் நாட்டை விட்டு வெளியேறி ஒரு வருடம் பொட்ஸ்வானாவில் இருந்து விட்டு அதன் பின் பல்கலைக்கழகத்துக்காக யூனிவர்சிட்டி ஆஃப் மினசோட்டாக்கு வந்தேன், அமெரிக்காவுக்கு. அதற்கு பிறகு ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் எனக்கு அட்மிஷன் கிடைச்சது. ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி தெரிந்திருக்கும், அது உலகளாவிய வழியில் மிக சிறந்த பள்ளிக்கூடம். நினைச்சு பாருங்க, ஹார்ட்லியில பிறந்து அங்க கட்டுரையில வளர்ந்து போட்டு அங்க போய் போட்டு விட்டாங்க. அதுக்கு இல்லை. அப்ப எங்க பேட்ச்ல ஒரு 200 பேரை எடுப்பாங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் செய்வதற்கு. அது வேற எல்லாரும் உலகளாவிய எல்லா யூனிவர்சிட்டி, MIT, பெர்க்லி, மற்றது இந்தியாவில இருந்து IIT, ஏசியால இருந்து AIT என்று எல்லா பெரிய யூனிவர்சிட்டியில இருந்து வேற ஆகலே எடுத்திருப்பாங்க. அதுல 200 பேர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் செய்கிறாங்க. அதுல நானும் ஒருவன். அங்க போய் நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிப்பதற்கு இன்னொரு இம்போஸ்டர் சிண்ட்ரோம் எனக்கு வந்தது. எனக்கு தகுதி இருக்கா, எனக்கு ஏழுமாண்டு அதை பற்றி யோசனை என்னென்று. ஆனால் அங்கே நான் ஓகே செய்து நான் கிராஜுவேட் பண்ணிட்டேன் அங்கே இருந்தோம். அதுக்கு அப்பக்கெல்லாம் எனக்கு யோசனை வந்தது, அதற்கு எனக்கு தகுதி தந்தது யார் என்று. அதை நான் யோசித்து பார்க்கும்போது எங்களுக்கு ஏலெவல்ல படிப்பித்த ஒரு சார் ஞாபகம் என்று பத்மநாதன் சார் என்று. அவர் எங்களுக்கு, நாங்கள் 1987ஆம் ஆண்டுக்கு முதல் ஆப்பிரிக்காவுக்கு போய் அங்கே படிப்பித்து விட்டு திரும்பி ஹார்டிங் வந்திருந்தார். அவர் எங்களுக்கு பௌதிகம், பிசிக்ஸ் படிப்பித்துக் கொண்டிருந்தார்.
அப்போது படிப்பிக்கும் போது அவர் படிப்பித்து முடித்து விட்டு, ஆனால் அந்த ஆப்பிரிக்காவில் போயிருந்த போது அவர் அங்க இந்த கம்ப்யூட்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அங்க அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. அப்ப அதை பற்றியும் சொல்லுவார் எங்களுக்கு. அப்ப எங்களுக்கு எங்களுக்கு சொல்லுவார், பைனரி நம்பர்ஸ் இருக்குது, பூலியன் இருக்குது, லாஜிக்கல் இருக்குது, வேறு வேறு விடயங்களை பற்றி கம்ப்யூட்டர்ஸ் அதை வச்சுதான் அந்த கம்ப்யூட்டர்ஸ் பில் பண்றேன்னு சொல்லுவாங்க. உண்மையை பார்த்தா அதுதான் ஃபவுண்டேஷன் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு. என்னது எவ்வளவு காம்ப்ளெக்ஸான வேலையில பார்த்து கொண்டு போனாலும் அதுதான் இருந்தது. நான் என்ன பார்த்தால் இங்க வந்து நான் 1990ஆம் ஆண்டிலிருந்து 1993ஆம் ஆண்டு ஸ்டான்ஃபோர்ட்டையும் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் செய்ததுக்கு எங்க ஹார்ட்லிலேயே மறைமுகமாக ஒரு டீச்சர் ஒண்ணுங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். அதை நெஞ்சு பாருமா, இந்த டைம் எவ்வளவு போராட்டம். எனக்கு சாப்பாட்டுக்கு பார்த்து கொடுக்குறோம், எங்க வாழ்க்கை நடக்குமான்னு பார்த்து கொண்டிருந்த காலத்தில் அவர்கள் இருந்து கொண்டு எங்களுக்கு இதிலே இந்த அறிவுகளை ஊட்டி இருக்கிற ஹார்ட்லியிலிருந்து. அதனால் இந்த இம்போசிஷன் தாண்டக்கூடியதாக இருந்தது. இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், நான் படித்த முடிந்தவே முதலாவது நான் வேலைக்கு செய்தது ரோப்பல் இன்டர்நேஷனல் ஒரு கம்பெனி. அந்த நிறுவனம் செய்மதிகளும் மற்றும் விண் தொலைநோக்கிகள் டெலஸ்கோப் உருவாக்கி நாசாவுடன் பல சாதனைகளை படைத்த நிறுவனம். 1980 அவர்கள் அனுப்பிய தொலைநோக்கி ஹபிள் டெலஸ்கோப் இன்றும் பூமியை சுற்றி கொண்டிருக்கிறது. நான் சேர்ந்த குழுவினர் அந்த திட்ட வேலைகளில் வேலை செய்த பொறியியலாளர்கள். அவர்களோடு தான் எனக்கு முதலாவது வேலை கிடைத்தது. அவர்களுடன் சேர்ந்து வேலை செய்யும் போது நான் பல விடயங்களை அவர்களிடம் கற்றுக்கொண்டேன். நான் பெரியவருக்கு செலுத்தும் மரியாதையையும் அதனோடு அவர்களின் அனுபவத்தில் காட்டிய அக்கறையையும் பார்த்து அவர்கள் எனக்கு மேலும் மேலும் வாய்ப்பு கொடுத்தார்கள். அதுவும் நான் ஹார்ட்லியில் கற்றுக்கொண்ட கலையில் ஒன்று. அது மட்டுமன்றி எனது முதலாவது பணி நியமம் கணினியில் செய்யும் பெரிய எண்கள் எப்படி மல்டிப்ளை பண்ணுறது. மல்டிபிகேஷன் சும்மா இருக்கும். கம்ப்யூட்டர்ஸ்ல பெரிய மல்டிபிகேஷன் செய்யறது சரியான கஷ்டம். அதை எப்படி செய்யறது கம்ப்யூட்டர் அரித்மெட்டிக் என்று கூறுவார்கள். அதற்கு நான் ஹார்ட்லியில் கற்றுக்கொண்ட தூய கணிதம் மிக்க உதவியாக இருந்தது. அதை கற்றுக் கொடுத்தவர் நடராஜஸ். ஹார்ட்லியில் கற்ற தூய கணிதத்தின் அடிப்படையில் பின் ஸ்டான்ஃபோர்டில் கற்றுக்கொண்ட அனுபவம் கூடியவரோடு சேர்ந்து அந்த அந்த விஞ்ஞானத்தில் செய்த எல்லாருடன் சேர்ந்து என்னால் தோளுக்கு தோளாக நின்று மிக்க உதவியாக இருந்தது. நானும் அப்படியான அனுபவங்களுடன் முன் ஓர் உரிமையுள்ள பங்காளனாக செயல்பட எமது ஹார்ட்லி உதவியாக இருந்தது. இதன் மூலம் எனது இம்போஸ்டர் சிண்ட்ரத்தை தாண்டி மேலே வர ஹார்ட்லி அடித்தளம் உதவியது. நான் எனது தொழில் வாழ்வில் அதன் பின் செய்தவைதான் என்னை இந்த மேடைக்கு வர தகுதி கொடுத்தது. எனது கோஆபரேட் வேலையை விட்டுவிட்டு சில சக வேலையாளர்களுடன் 2 ஸ்டார்ட் அப்களை அமைத்தேன். அது முதலாவது டெலிபோன் கோல்களை எப்படி இன்டர்நெட் ஊடாக அனுப்புவது என்பது. அதை சொல்றது வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் புரோட்டோகால். இப்ப நீங்க எல்லாம் ஜூம், ஸ்கைப் அதெல்லாம் செய்வீங்க. அதுகளை பற்றி நாங்கள் செய்ய தொடங்கின முதலாவது 1999ஆம் ஆண்டு நாங்கள் இதில் ஆராய்ச்சி செய்து செய்ய தொடங்கினோம். இரண்டாவது செய்தது இன்டர்நெட்டில் எப்படி எல்லா விடயங்களையும் தேடுவதை துரிதப்படுத்துவது என்று. இப்போ பெரிய கூகுள், ஃபேஸ்புக் அதெல்லாம் நீங்கள் போய் பார்ப்பீங்க. நினைச்சு கன பேர் அதை போய் பார்க்கல. எல்லாருக்கும் அந்த டேட்டாவை கொடுக்கணும், மற்றது ஃபாஸ்டா கொடுக்கணும். அதில் இப்போ நீங்கள் போட்டுட்டு ஸ்லோவா சுத்தி கொண்டு இருந்ததுனால் நீங்க விட்டுட்டு போயிடுவீங்க. அதை எவ்வளவு ஃபாஸ்டா கொடுக்குறீங்களோ அவ்வளவு நேரம் கூட பேர் ஆக்கள் அதை பாவிக்கணும். அதை பாவிப்பதன் மூலம் கூகுள், ஃபேஸ்புக் எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு கொடுத்து அதன் மூலம் அவர்கள் காசு உழைக்கலாம். அதை பற்றி எதை செய்வதற்கு நாங்கள் 2வது செய்த நிறுவனம் அதை எப்படி துரிதப்படுத்துவது என்பதை வச்சு செய்தது. எனது பங்களிப்பு அதற்கான தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்தது. இதன் மூலம் எனக்கு 30க்கும் மேற்பட்ட யுஎஸ் பேட்டன்ஸ் கிடைத்தது. அதற்கான தொழில்நுட்பங்களும் செயல்பாடும் அல்கோரிதம் ஹார்ட்லியில் படித்ததை வைத்து மேலே உருவாக்கியது. இந்த அடிப்படை இந்த பேட்டன்ஸ் எல்லாம் செய்வது காம்ப்ளெக்ஸான விஷயம் இல்லை. அதன் செயற்பாடுகளை எவ்வளவு சுலபமாக செய்யலாம் என்பதை வைத்து செய்தது. அதை நாங்கள் ஹார்ட்லியில் படித்த பல விஷயங்களை வைத்து நான் செய்தது என்பது எனக்கு நம்பிக்கை. ஆனால் தொழில்நுட்பம் மட்டும் நிறுவனங்களை உருவாக்க காணாது.
அதற்கு சந்தைகள் அண்டிக்கணும், மார்க்கெட் வேணும். அதற்கு முதலீட்டாக்கள் தேவை, வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் தேவை. பின்பு அந்த பொருட்களை உருவாக்க திறமையான குழு தேவை, அதுக்கான டீம் தேவை. அப்படியான சந்தர்ப்பங்களில் உலகின் சிறந்த முதலீட்டாளர்கள் நிறுவனங்களுடன் தொடர்ந்து அவர்களை எமது யோசனையில் நம்பிக்கை வர வைக்க வேண்டும். அதற்கு எமக்கு அடிப்படை படிப்பு உதவியாக இருந்தது. அதற்கு மேல் டிசிப்ளின் தேவை. அவர்கள் போர்ட் ரூமில் இருக்கும் போது அவர்களின் உலகார்ந்த அனுபவங்களையும் அறிவுகளையும் யோசிக்க மீண்டும் இம்போஸ்டர் சிண்ட்ரோம் தலையை காட்டும். இந்த இப்படியான போர்ட் ரூம்ல இப்படியான பெரியவர்களோடு இருந்து நாங்கள் துணிஞ்சு செய்யலாமா என்று ஹார்டில் வந்து குட்டலை கருத்துறையிலிருந்து வந்தவர் செய்யலாமா என்று. எமக்கு முதல் பூர்ணம்பிள்ளை சேரின் கதைகளும், எமக்கு ஆரம்ப காலத்தில் வல்லிபுரம் சார், பின் குணசீலன் சார் என்று பலர் இருந்தனர். அவரால் டிசிப்ளினரியன்ஸ் ஆஃப் அவர் ஸ்கூல். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு சரியான வழிகளை கடைபிடிப்பதன் மூலம் வயதில் பெரியவரோ தகுதியில் பெரியவராக இருந்தாலும் பிழை செய்தால் கட்டி கேட்கும் தரத்தை சொல்லி தந்தார். எனது இரண்டாவது நிறுவனத்தை உருவாக்கும் நடுவில் எமது சிஇஓவாக தலைவராக இருந்தவர் அவரது கடமையை சரியாமல் செய்யாமலும் மற்றவர்களின் கடமைகளில் இடை தொடர்ந்து குழப்பி வந்தார். அதை பார்த்து கொண்டு இருக்க முடியாமல் அவரிடம் நேரடியாக கூறி அவரை அந்த வேலையிலிருந்து வெளியேறும்படி செய்தேன். அதனால் தான் அந்த கம்பெனி எனக்கு இன்வெஸ்ட் பண்ண வெஞ்சர் கேபிட்டல் பீப்புள் வந்து சொல்லுவாங்க, நீ அன்றைக்கு அந்த துணிஞ்சதை சொன்னபடியால் தான் நாங்கள் அவரை ரிப்ளேஸ் பண்ண முடியாது இருந்தது. அதனால தான் இந்த கம்பெனி சக்சஸ்ஃபுல்லா வந்து $700 மில்லியன் கூடிய இருந்தது. அந்த ஒரு முடிவு, அந்த முடிவுக்கு என்னை பொறுத்தவரை ஹார்ட்லி துணிச்சலாய் முடித்தது. மேலே நான் கூறிய பார்த்தீங்கன்னா நான் ஹார்ட்லியில் கற்றுக்கொண்ட பல விடயங்கள் குணங்கள் எனது வாழ்க்கையின் வெற்றிக்கு மிக உதவியாக இருந்தது. அது குறிப்பிடத்தக்குவது முதலாவதும் முக்கியமானதும் அடிப்படை அறிவு. அதற்கு ஹார்ட்லியின் ஆசிரியர்களும் அவர்களுக்கு கற்பிக்கும் திறனும் தான் உறுதியாக இருந்தது. இரண்டாவது ஒழுக்கப்பாடு. அதற்கு எமது மூத்தவர்கள் சீனியர், நாங்கள் ரெஸ்பெக்ட் கொடுப்போம் சீனியர்ஸுக்கு. அதை நல்லா இருந்துச்சு கூடாம இருந்துச்சு நாங்கள் சுட்டி காட்டுவோம். ஆனால் சீனியர்ஸ் அவர்களுக்கு எங்களுக்கு மரியாதை கொடுத்து அவர்களுடன் சேர்ந்து படிப்போம். மூன்றாவது உலக அறிவது. நான் சொன்ன போரின் யுத்தத்திலும் நமக்கு உலகில் ஏற்படும் மாற்றங்களை சொல்லி தந்தது ஹார்ட்டில் படித்த ஆசிரியர்கள். நான்காவது மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுப்பது. இதன் மூலம் பெரியவர்களுடன் பழகும் விதத்தை அறிந்தே அதே நேரம் அவர்களுக்கு நல்லா செய்தோம் என்றால் அவர்களும் எங்களையும் அனுசரித்து எங்களுக்கு நல்ல செய்வார்கள். கடைசியாக சரியானதை செய்வது. வயது மற்றும் பவரை தாண்டி சமூகத்திற்கோ நிறுவனத்திற்கோ சரியான செயல்களை செய்வது. இப்படியான விடயங்களை காட்டில் கற்றதால் என்னால் இம்போஸ்டர் சிண்ட்ரோத்தை தாண்டி உலகின் முக்கிய தொழில்நுட்ப தலைநகரமான சிலிக்கன் வேலியில் வெற்றிகரமாக 2 நிறுவனங்களை $1 பில்லியன் மேலாக உருவாக்க முடிந்தது. அதற்கு எமது ஹார்ட்லி மாதாவுக்கு மனமார்ந்த நன்றிகள். நான் எனது உரையை ஒரு திருக்குறள் ஒன்றாவது சொல்லாமல் முடிக்க முடியாது. 2000 வருடங்களுக்கு முதல் தமிழில் உருவாக்கிய குறள் இப்பொழுதும் எமக்கு வாழ்க்கை வழிகாட்டும். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. ஒருவனுக்கு அழிவு இல்லாத செல்வம் கல்வியே ஆகும். கல்வியை தவிர மற்ற பொருட்கள் அத்தகைய சிறப்புடைய செல்வம் அல்ல. இந்த கல்வியை எங்களுக்கு ஊட்டி தந்த எமது ஒளிமாதா ஹார்ட்லிக்கு எனது நன்றிகள். அதோடு இந்த சந்தர்ப்பத்தை தந்த உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றிகள். ஃபியர்லெஸ் ஞானம் இருக்க.